கண்மணி என்னுடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி அன்பு வந்து கண்மணிய வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ, அதுக்காக கண்மணி வந்து கிளம்பி ரெடியா இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கண்மணி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பேசிட்டு இருக்கும்போது எதார்த்தமா அங்க வெண்ணிலா வந்து வேணும்னே வந்திருப்பாங்க. வெண்ணிலா ஏன் அங்க வந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த மாரி இவங்க 2 பேரும் வெளிய போற பிளான் தெரிஞ்சு தான் வெண்ணிலா வந்து அங்க போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, "என்ன கண்மணி கால்லாம் பரவாயில்லையா?" அப்படின்னு விசாரிச்சுட்டு, "என்ன புது சாரிலாம் கட்டியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. "இல்ல நாங்க 2 பேரும் வெளிய போறோம். அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொன்னோனே, லொகேஷன் அனுப்புறேன்னாங்க. அங்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. "குடு நான் உனக்கு கரெக்ட்டா லொகேஷன் இது பண்ணி கேப் புக் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன வாங்கி வெண்ணிலா வந்து பண்ணுவாங்க. வெண்ணிலா வேணும்னே பார்த்தீங்க அப்படின்னா, தப்பான ஒரு லொகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேப் புக் பண்ணிடுவாங்க. கண்மணியும் ஒரு காடு மாரி ஒரு இடத்துல போய் மாட்டிப்பாங்க. அங்க வந்து அவங்க ஃபோன்ல சார்ஜ் இல்லாம எல்லாமே ஸ்லோவாயிரும். அங்க ஒரு லேடி பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணிய வந்து கூட்டிட்டு போய் தான் வீட்ல சார்ஜ் போட வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போவாங்க. அங்க கண்மணி உள்ள போனோனே பார்த்தீங்க அப்படின்னா, டோர லாக் பண்ணிட்டு கத்தி எடுத்து கண்மணி முன்னாடி காட்டுவாங்க. ஸோ கண்மணிக்கு வெண்ணிலானால ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. ஸோ எப்படி அதுலேருந்து தப்பிக்க போறாங்க? எப்படி அன்பு கண்மணிய காப்பாத்த போறாங்க? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.